அன்பானவர்களே, அன்பு வணக்கங்கள். உங்ககிட்ட பல்வேறு விதமான ஆற்றல்கள் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? மல்டி டைமென்ஷன் பவர் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட பல ஆற்றல்கள் உங்ககிட்ட இருக்கு. அதை தெரிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையிலே வெற்றிகளை, சாதனைகளை படைத்திருக்கிறார்கள். அது எங்களுக்கு தெரியாது குருஜி. அண்ணா, முத்து தனக்குள் இருக்கின்ற சிப்பியானது தனக்குள் முத்து இருப்பதை தெரிந்து கொள்வதில்லை. கஸ்தூரி என்ற ஒரு அற்புதமான வாசனை திரவியம் நம்ம கிட்ட இருக்குன்றது மானுக்கு தெரிவதில்லை. கஸ்தூரி மான்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல உங்ககிட்ட பலவிதமான ஆற்றல்கள் இருக்கிறது. ஆனா அது தெரியாமலேயே வாழ்ந்து வரீங்க. எவ்வளவு முயற்சி பண்ணி பார்க்கறீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு பார்க்கறீங்க. வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடணும், நிறைய சம்பாதிக்கணும், பல வெற்றிகளை அடையணும், பல சாதனைகளை புரியணும். இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு இல்லையா? அந்த எண்ணம் இருக்கு இல்லையா? சிந்தனை இருக்கு இல்லையா? ஆனா ஏன் இது எதையுமே நீங்க செய்ய முடியாது இருக்கிறீங்க தெரியுமா? உங்ககிட்ட இருக்கின்ற ஆற்றல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை. அதனால்தான் இவ்வளவு கஷ்டம். அதை தெரிந்து கொள்வதற்குண்டான ஆர்வம் யாருக்கு இல்லையோ அவங்களால வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது. உங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கா? உங்ககிட்ட ESP பவர் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் இருக்கிறது. எக்ஸ்ட்ரா சென்ஸ் பர்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. அது இது அப்படின்னா என்ன? உள்ளுணர்வினுடைய அதிசய ஆற்றல். அத இந்திரிய ஞான உள்ளுணர்வின் ஆற்றல் என்று சித்தர்கள் கூறுறாங்க. அப்படிப்பட்ட ஆற்றல் என்ன? வரப்போகின்ற நிகழ்வுகளை, ஆபத்துகளை, நல்ல நிகழ்ச்சிகளை எல்லாம் உங்களாலே முன்கூட்டி சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல். இந்த ஆற்றல் யாருக்கெல்லாம் இருந்தது தெரியுமா? சித்தர்கள், யோகிகள், முனிவர்கள், ரிஷிகள், இவங்க கிட்ட எல்லாம் இந்த ஆற்றல் சர்வ சாதாரணமா இருந்தது. நடக்க போவதை முன்கூட்டியே சொல்லுகின்ற ஆற்றல் அது உங்ககிட்ட இருக்கு. ஆனா அது தெரியல உங்களுக்கு, அவ்வளவுதான். என்கிட்ட எப்படி இருக்கோ நீங்க சொல்றீங்க குருஜி, நீங்க கேட்கறீங்க இல்லையா? ஏதோ ஒண்ணு நடக்க போகுது உங்களுக்கு சில நாட்கள்ல தெரிஞ்சிருக்கலாம். ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. உங்க உள்ளுணர்வு உங்ககிட்ட அத சொல்கிறது. எங்கேயோ போறதுக்காக ஒரு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டீங்க. அந்த பஸ்ல ஏறணும் நீங்க. ஆனா ஏதோ ஒரு உள்ளுணர்வு, வேணா வேணா நீ அடுத்த பஸ்ல போகலாம் இரு, உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு சொல்லுது. நீங்களும் அதை கேட்டு என்ன பண்றீங்க? இந்த பஸ்ஸை விட்டு அடுத்த பஸ் போலாம் ஆனா வேறு பஸ் ஏறுறீங்க. நீங்க முதல்ல ஏறணும்னு நினைச்சீங்க பாரு, அந்த பஸ் அது ஒரு பெரிய விபத்துல மாட்டுது.
அதுல பல பேர் இறந்து போறாங்க, பல பேர் அடிபட்டு போறாங்க. இந்த பஸ் விபத்துக்கு உள்ளாக போகிறது என்பது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? அப்ப உங்களுடைய உள்ளுணர்வு அதை எச்சரிக்கை செய்தது. உங்களை தேடி ஒருத்தர் வரப்போறாருன்னு ஒரு உள்ளுணர்வு உங்களுக்கு சொல்லுது. கரெக்டா அதே போல ஒருத்தர் வருகிறார். இப்ப அவர் தேடி வரப்போறாருன்றத உங்களுடைய உள்ளுணர்வு உங்களுக்கு எச்சரிக்கை செய்தது. இப்படி உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் பல்வேறு நிகழ்வுகள் இது போல நடப்பதற்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? ஆனா அதை நீங்கள் வளர்த்துக் கொள்வதில் எந்த விதமான ஆர்வமும் அக்கறையும் எடுத்துக்கல. அவ்வளவுதான். ஏதோ ஒண்ணுப்பா நடந்தது அப்படின்னு நீங்க அதை கேர்லெஸ்ஸா விட்டு போயிடுறீங்க. இந்த உள்ளுணர்வு இருக்கின்றவர்களுக்கு பெயர் தீர்க்க தரிசிகள்னு பேர், ஞான திருஷ்டி உள்ளவர்கள் பேர். அவங்கள பல பேர் வச்சு அழைக்கிறாங்க. கிளியர் வயன்ஸ் என்று சொல்கிறார்கள். நடக்க போது முன்கூட்டியே சொல்லுவாங்க. இது தனக்குள் இருப்பதை உணர்ந்து கொண்ட விலங்கினங்கள், பறவைகள், உயிரினங்கள் அதை முழுமையாக அதை வளர்த்து கொண்டிருக்கின்றன. ஒரு பூகம்பமோ ஒரு பூமி அதிர்ச்சியோ அல்லது ஒரு சுனாமியோ வரப்போவதை கடலில் இருக்கின்ற உயிரினங்களுக்கு தெரிந்து கொள்கிறது, முன்னாடியே தெரிஞ்சுக்குது. அதுங்க இடம் விட்டு இடம் மாறி விடுகிறது. பூமி அதிர்ச்சி ஏற்பட போகிறது ஆனா பூமிக்கு கீழே இருக்கின்ற பாம்பு இனங்கள், ஆமைகள், தேரைகள் போன்றவை எல்லாம் இடம் விட்டு இடம் மாறி விடுகிறது. ஏதோ ஒரு கால சூழ்நிலை மாறப்போகிறது என்பதை தெரிந்தா பறவை கூட்டங்கள் கூட்டம் கூட்டமாக வேறு இடத்திற்கு பறந்து செல்வதை பார்க்கலாம். அந்த உயிரினங்கள் அதனுடைய உள்ளுணர்வை இன்னூஷன் என்று சொல்வார்கள், அதை வளர்த்துக் கொள்கிறது, அதை வாழ்க்கையில முழுமையா பயன்படுத்துது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? உங்ககிட்ட இருக்கிற அந்த திறமைகளை, ஆற்றல்களை ஒண்ணு தெரிஞ்சுக்கல, தெரிஞ்சு கொள்றதுல ஆர்வம் காட்ட மாட்டேன்றீங்க. அதே நேரத்துல வாழ்க்கையில ஜெயிச்சிடணும், வெற்றி பெற்றணும், வசதியா வாழணும் எல்லாம் நினைக்கிறீங்க. எப்படி நடக்கும்? உங்களிடம் இருக்கின்ற ஆற்றல்களை நீங்கள் வெளிக்கொண்டு வந்து அதை முழுமையாக பயன்படுத்தும் போதுதான் நீங்கள் வாழ்க்கையில் நினைத்தது எல்லாம் சாதிக்க முடியுமே தவிர வேறு எந்த வகையிலும் நீங்கள் நினைப்பதை வேறு ஒருவர் கொண்டு வந்து தர முடியாது. அப்ப இந்த ஆற்றல் உங்ககிட்ட இருக்கு, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இறைவன் எல்லாத்துக்கும், எல்லா மனிதருக்கும் பல்வேறு வகையான ஆற்றல்களை உங்ககிட்ட வச்சுதான் இறைவன் உங்களது பூமிக்கு அனுப்பி இருக்கிறான். சித்தர்கள், யோகிகள், முனிவர்கள், ரிஷிகள் நடக்கும் போவதை முன்கூட்டியே மக்களுக்கு தெரிவித்தார்கள். இப்படி அவர்களுக்கு அந்த ஆற்றல் இருந்ததுன்னா அவங்க தினந்தோறும் அதை வளர்த்து கொண்டார்கள், அபிவிருத்தி செய்து கொண்டார்கள். உங்களாலே முடியும், இது ஒன்றும் ஒரு பெரிய கஷ்டமான காரியம் இல்லை. இதெல்லாம் நம்மால முடியுமா நினைக்காதீங்க, முடியும். எப்படி முடியும்? சின்ன சின்ன பயிற்சிகளை செய்து பாருங்க. ஒருத்தரை பற்றி நீங்க நினைச்சிட்டே இருங்க. நீங்க சொல்றீங்களா, பா உன்னை நினைச்சேன், 100 வயசு வந்து நின்னுட்டேன் சொல்ற இல்லையா? உங்களுடைய நினைப்பு பிரபஞ்சத்துல அலைவரிசையாக போய் அவரிடம் தொடர்பு கொள்கிறது. அப்ப சில விஷயங்களை உங்கள் உள்ளுணர்வு என்ன பண்ணுது, அலைவரிசையாக வெளியே போய் நடக்க போற விஷயங்களை கொண்டு வந்து உங்களிடம் தருகிறது. இந்த உள்ளுணர்வுடைய வேலை அதுதான். இந்த உள்ளுணர்வு அப்படி செய்வதைத்தான் நம்முடைய சித்தர்கள்
தொலை தூரத்தில் இருப்பதை உணர்தல் சொன்னாங்க. தொலைல நடக்க போறத முன்கூட்டியே சொல்றாங்க. சில விஞ்ஞான விஷயங்களை கண்டுபிடிப்புகளை பார்த்தீங்கன்னா, வேறு ஒரு நாட்டில் நடக்க போகின்ற தீ விபத்தை வேறு ஒரு நாட்டில் இருக்கிறவங்க முன்னாடியே சொல்லி இருக்கிறோம். பல நிகழ்வுகள் இருக்குது இது போல. ஆனா நம்ம படிக்கிறோம், இது எப்படி நடக்கும் கேட்கிறோம், அதை யோசனை பண்றது இல்லை. இதை டெலிவரி என்று சொன்னார்கள் நம்ம சித்தர்கள். தொலை தூரத்தில் இருக்கிறத உணர்தல். அப்போ அந்த உள்ளுணர்வை செய்வதற்காக நீங்க பயிற்சிகளை எடுத்துக்கணும். என்னன்னா சின்ன சின்ன பயிற்சி. அந்த உள்ளுணர்வை எப்படி வளர்த்துக் கொள்வது, அந்த உள்ளுணர்வை எப்படி அதிகப்படுத்திக் கொள்வது அண்ணா, அதற்கு ஒரு மிக சரியான நேரம் காலை பிரம்ம முகூர்த்த நேரம் தான். பிரம்ம முகூர்த்தம் தான். அப்போ உங்களுடைய உள்ளுணர்வு விழித்து கொண்டிருக்கிறது. அந்த காலையில விடியற் காலையில நீங்க ஒரு 4 மணிக்குல இருந்து ஒரு 6 மணிக்குள்ள, 4ல இருந்து 6ன்னு சொல்லுவாங்க, அந்த நேரத்துல எழுந்து அமைதியாக இருந்தீர்களேயானால் உங்க உள்ளுணர்வுடைய ஆற்றல் அதிகரிக்க தொடங்குகிறது. இததான் தியானம் சொல்லுவாங்க. தியானத்துல உங்களுடைய உள்ளுணர்வு மட்டும் ஆற்றல் அதிகரிக்கல, ஞாபக சக்திகளும் அதிகரிக்கிறது. இந்த ஞாபக சக்திக்குன்னு பல பயிற்சி தராங்க பல இடங்கள்ல. மெமரி பவர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு பல பயிற்சிகள் எடுக்கிறாங்க போய். ஆனா அதை நீங்கள் நடைமுறையில் தினந்தோறும் நீங்க பழக்கப்படுத்திட்டு வந்தா உங்களை மாதிரி நினைவாற்றல் இருப்பவர்கள் உலகில் வேறு யாரும் இருக்க முடியாது. இருக்கு, உங்ககிட்ட எல்லா விதமான ஆற்றலும் இருக்கு. ஆனா அதை உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஆர்வம் காட்டல, அதை வளர்த்துக்க முயற்சி பண்ணல. எதுவுமே இல்லாத நான் வாழ்க்கையில ஜெயிச்சிடணும், வெற்றி அடையணும், பணக்காரன் ஆயிடணும், சந்தோஷமா இருக்கணும், இதெல்லாம் நான் கூரைய திறந்து கொட்டுமா? கிடையாது. இறைவன் நீங்கள் உங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வருவதற்காக பல்வேறு விதமான ஆற்றல்களை உங்களிடம் தந்திருக்கிறான். அதுல ஒண்ணு த ESP பவர், இந்திரியங்களுடைய ஞான ஆற்றல். என்ன இந்திரியங்கள்? நம்ம ஐம்புலன்கள், கண்ணு, காது, மூக்கு, வாய், செவின்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஐம்புலன்கள் செய்கின்ற செயலை தாண்டி ஒரு புலன் இருக்கிறது, அதுதான் மனம். அந்த மனத்தில் இருக்கின்ற உள்ளுணர்வை நீங்கள் அதிகரித்துக் கொள்வதற்காக தான் இந்திரியத்தினுடைய ஞான ஆற்றல்னு சொன்னாங்க. நம்ம 6வது சென்ஸ், 6th சென்ஸ்னு சொல்றோம் இல்லைங்களா, அதை முழுமையாக பயன்படுத்தல. அந்த 6வது அறிவு என்பது நீங்க எந்த அளவிற்கு உள்நோக்கி நீங்க போறீங்களோ அந்த அளவுக்கு அது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அப்ப அந்த உள்ள இருக்கிற அந்த உள்ளுணர்வை, அந்த உள்ளுணர்வால் வரக்கூடிய ESP பவர் என்று சொல்லக்கூடிய அதை விடியற்கால நேரத்துல, அப்பதான் நம்ம தூங்கிடணுமே. நம்மள எது கெடுக்குது, உங்களை எது கெடுக்குதுன்னா உங்க திறமையை வெளிவர விடாத கெடுக்கிறது, நீங்க வாழ விடாத கெடுக்கிறது எதுன்னா உங்களுடைய தூக்கம்தான். அந்த நேரத்துல அற்புதமான எழுந்து உங்களிடம் இருக்கிற ஆற்றல்கள் எல்லாம் வெளிக்கொண்டு வரலாம், அதை வளர்த்துக்கலாம், அது மூலம் பல சாதனைகளை செய்யலாம். ஆக உங்களிடம் இருக்கின்ற அந்த ESP பவர் என்று சொல்லக்கூடிய அந்த ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஒரு 1/2 மணி நேரம் அமைதியாக அமர்ந்திருந்தீர்களேயானால் உள்ளே இருக்கின்ற அந்த உணர்வு, உள்ளுணர்வானது எழுச்சி பெற ஆரம்பிக்கிறது, வளர ஆரம்பிக்கிறது, ஆற்றல் பெறுகிறது. அது தியானமா செய்யலாம். இல்ல தியானம் எனக்கு தெரியாது குருஜினா பரவாயில்ல, கம்முன்னு உட்காருங்க. மனம் எப்போது அமைதியாக ஆகிறதோ
அப்போ உள்ள இருப்பது மேலிருந்து வருகிறது. இந்த உள்ளுணர்வை வளர்த்துக்கூடாது தடுக்கிறது எதுன்னா உங்க மனம்தான். அந்த மனசை அமைதியா வச்சிருப்பதுக்கு மிக எளிமையான சுலபமான நேரம் எதுன்னா பிரம்ம முகூர்த்த நேரம். அது எழுந்து நீங்க முகம் கை காலை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் தனிமையில மௌனமா இருந்தீங்கன்னா, உங்களுக்குள்ளவே உள்ள பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த உள்ளுணர்வு எழுச்சி பெறுகிறது. அப்ப இங்க போனா இது நடக்கும், இங்க போனா இது நடக்காது. மற்றவரை இப்படி நடக்க செய்ய வைக்க முடியும். உங்களால் பலவிதமான செயல்களை அது முன்னால் செய்யலாம். வெகு ஈஸியா நீங்க வெற்றி பெறலாம். புரிந்து கொண்டீர்களா? சந்தோஷம்.